வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யற காட்சிகள் தான் இது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வர 5ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதுல திமுக சார்பில் போட்டியிடுற வேட்பாளர் சந்திரகுமாருக்கு வாக்களிக்க பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு வருது. குறிப்பா மணல்மேடு பகுதியில் இருக்க திமுக அலுவலகத்துல வாக்காளர்களை வரிசையில நிக்க வச்சு டோக்கனும் தலா 1000 ரூபாவும் கொடுக்கப்படுது. இந்த காட்சிகள் இப்போ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வாக்களிச்சதுக்கு அப்புறமா கையில மை வச்சதை காமிச்சா மட்டும்தான் மீதி பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு திமுக நிர்வாகி ஒருத்தர் சொல்றது அந்த காட்சியில பதிவாகியிருக்கு. இது மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.